கணிதம் பயிற்சி 1.1ல 5வது சம் பார்ப்போம். இதுல என்ன கொடுத்திருக்கான்? A B C Dங்கிற 4 கணம் கொடுத்திருக்கான். எனில் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும். அதாவது இடதுபுறமும் வலதுபுறமும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுல இந்த சிம்பலுக்கு என்ன நேம்? இது வந்து இன்டர்செக்ஷன் சொல்லலாம், தமிழ்ல வெட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கணத்துக்கும் பொதுவான உறுப்புகளை எழுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இடதுபுறத்தை எடுத்துக்கிடுவோம். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இடதுபுறத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிட்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கணங்களை எழுதிக்கிடுவோம். A ஈக்குவல் டு 1 2 3, B ஈக்குவல் டு 2 3 5, C is equal to 3 4, D equal to 1 3 5. இப்போ நம்ம இடதுபுறமா இதை கண்டுபிடிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் C, அதாவது A வெட்டு C, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். A இன்டர்செக்ஷன் C equal to A என்ன 1 2 3 இன்டர்செக்ஷன் C 3 4. A இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு ஏக்கு சிக்கு பொதுவாக உள்ள உறுப்பு என்ன? 3 மட்டும்தான் இருக்குது, கணம் 3. அடுத்து B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு B என்ன 2 3 5, இன்டர்செக்ஷன் D என்ன 1 3 5. இப்போ B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு 2க்கு காமனாக இருக்கிறது என்ன? பொதுவாக இருக்கிறது 3 5 இருக்குது. அப்போ கணம் 3 5. அவ்வளோதான். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இடதுபுறமா A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சு, B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் C எத்தனை? 3 கிராஸ் B இன்டர்செக்ஷன் D 3 5. ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தா என்ன வரும்? ஒவ்வொரு உறுப்பையும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போட வரிசை ஜோடியா இணைச்சு எழுதணும். அப்ப கணம் 3 ஜோடி சேர்த்தா 3 3. அடுத்து 3 5 ஜோடி சேர்த்தா 3 5. அவ்வளவுதான். இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து RHS என்ன கண்டுபிடிக்கணும்? அதுல ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். RHSல A கிராஸ் B கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஏங்கிற கணத்தை முதல்ல எழுதணும். ஏங்கிற கணம் என்ன? 1 2 3, கணம் 1 2 3. கிராஸ் Bங்கிற கணத்தை எழுதணும். Bங்கிற கணம் 2 3 5, 2 3 5. ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தா A கிராஸ் B ஈக்குவல் டு ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு உறுப்போட ஜோடி சேர்த்து எழுதணும். 1 2, அடுத்து 1 3 5 ஜோடி சேர்த்தா 1 3 1 5. அடுத்து 2 3 உறுப்புகளோட ஜோடி சேர்த்தா 2 2 2 3 2 5. அடுத்து 3 3 உறுப்புகளோட ஜோடி சேர்த்தா 3 2 3 3 3 5. அவ்வளோதான். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? RHSல C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். C கிராஸ் D ஈக்குவல் டு Cங்கிற கணம் என்ன? 3 4, 3 4. Dங்கிற கணம் என்ன? 1 3 5. அப்போ C கிராஸ் D என்ன வரும்? 3 உறுப்புகளோட ஜோடி சேர்த்தா 3 1 3 3 3 5. அடுத்து 4 3 உறுப்புகளோட ஜோடி சேர்த்தா 4 1 4 3 4 5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? RHSல A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, C கிராஸ் D கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் காணணும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன்னா என்னது? இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் பொதுவா உள்ள உறுப்புகளை மட்டும் எழுதணும். இங்கே எது பொதுவா வந்திருக்கு? காமனா என்னென்ன உறுப்புகள்லாம் வந்திருக்கு? 3 3 வந்திருக்கு, 3 3 வந்திருக்கு. அப்போ 3 3.
அடுத்து 3,5 வந்திருக்கு, 3,5 வந்திருக்கு, 3,5. அவ்வளோதான், வேற எந்த உறுப்புகளுமே வரல. இப்போ RHS கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு LHSல என்ன ஆன்சர் வந்திருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3,3, 3,5ங்கிற 2 வரிசை ஜோடிகளை கொண்ட கணம் வந்திருக்கு. அடுத்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்கு? அதுவும் அதே 3,3, 3,5 தான் வந்திருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் டு RHS, 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்ன? இந்த செட்டும் ஈக்குவலா அப்படிங்கிறத நம்ம சோதித்து அறியணும். அப்போ ஈக்குவலாக தான் இருக்கு. அதாவது A இன்டர்செக்ஷன் C கிராஸ் அடுத்து என்னது B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D என்பது உண்மை. உண்மையா இல்லையான்னு தானே கேட்டிருக்கான். அப்போ ஈக்குவல் டு இந்த கணமும் ஈக்குவலாக தான் இருக்குங்கிறது உண்மை அப்படின்னு போட்டுறோம்.